மை சேனல். இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது பிரம்மாண்டமான வெள்ளி ரதத்தோட ஊர்வலம், புனிதமான துங்கபத்ரா ஆறு, அப்புறம் சக்தி வாய்ந்த பஞ்சமுகி. இந்த தலங்கள் உருவானதோட வரலாறு. மந்த்ராலயம்க்கு போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் கிடைக்கும். ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சென்னையிலேருந்து மந்த்ராலயம் எப்படி பட்ஜெட் ட்ரிப் நம்ம போகணும் அப்படின்றது தான் பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 2, பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்க. இது வந்து மந்த்ராலயம் நம்ம ரஜினிகாந்த் மூவியில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து ராகவேந்திரரோட யாரு அவரை வச்சு ஒரு படமே பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். நிறைய பீப்புள் வந்துட்டு ராகவேந்திரரை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், லாரன்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட எல்லா ஸ்பீச்லேயும் சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து எவ்வளோ ராகவேந்திரோட டிவோட்டி அப்படின்றது. ஆக்சுவலி ராகவேந்திரர் வந்துட்டு சிதம்பரத்தை சேர்ந்தவர் தான். அவர் பிறந்தது எல்லாமே சிதம்பரம், புவனகிரி டிஸ்ட்ரிக்ட்ல. இந்த பிருந்தாவனத்தோட நைட் வியூ பாருங்களேன். என்னடா இவ திடீர்னு பிருந்தாவனம் சொல்றாளே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கோவில்னா வந்து சிலையை வச்சு கும்பிடுவாங்க, இங்கே வந்து சிலைலாம் கிடையாது. ராகவேந்திரர் வந்து தன்னோட உடலை வந்து தானாகவே ஜீவசமாதி அடைஞ்ச இடம் இது. அவரோட சமாதியை அவரே ஒவ்வொரு கல்லையும் அவரே இப்படி தான் இருக்கணும் என்னோட சமாதி அப்படின்னு சொல்லிட்டு அவரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இடம். அவர் ஜீவசமாதி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு பீப்புள் கிட்ட. என்ன சொற்பொழிவுனா, நான் உடலை மட்டுமே பிரிந்து போகிறேன், என் சமாதி உயிர்ப்போடு விளங்கும், தேவையானோருக்கு தேவையான சமயத்தில் தக்க வழிகாட்டும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவர் வந்து ஜீவசமாதி ஆயிருக்காரு உயிரோடவே இருக்கும்போது. நாங்கள் வந்துட்டு ரேண்டமாக ஒரு சாட்டர்டே வந்தோம். ஆனால் அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்களுக்கே தெரியாமல் ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட், வெள்ளி ரதம். மறுநாள் காலையில் எழுந்ததுமே துங்கபத்ரா ஆறு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். நிறையா கடை சூப்பராக இருந்துச்சு. சுட சுட பூரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. என்னதான் வாசனை முப்பத்தை வச்சாலும் கொஞ்சம் நம்ம ரிவர் பார்த்துட்டு அப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவரை நோக்கி போயிட்டுருக்கோம். சுவாமிஜி தன்னோட ஜீவசமாதி இந்த நதிக்கரையில் தான் வந்து அமையணும் அப்படின்னு அவர் இந்த இடத்த சூஸ் பண்ணும்போது இந்த ஊரை ஆண்டுட்டு இருந்தவர் வந்துட்டு சுல்தான் மசூத் கான். அவர் தான் வந்துட்டு இந்த இடத்த ராகவேந்திரர் மேலே எவ்வளோ பற்று இருந்திருந்தா இந்த இடத்த கேட்ட உடனே வந்து கொடுத்துருப்பாரு. 1671 வருஷத்தில் அவரோட ஜீவசமாதி இங்கே நிறுவப்பட்டது.
நீ எங்கே போகிறாங்க? எங்கே போகிறாங்க? சரி போ. అక్కడ ఏముంది? ఏమున్నది నీళ్ళు అంతే. నీళ్ళు లేవే ఎండకపోయినా అక్కడ లోపల குதிரையெல்லாம் வச்சிருக்காங்க. குதிரைலாம் இருக்கு. குதிரை தவிரக்கா செல்ஃபோன் தவிர குதிரை அது செல்ஃபா போமா? என்ன சொல்றாங்க? குதிரை ஷெல்ஃப்ல வச்சிருக்காரு. செல்ஃபோன் தொகர்றேன்னா கொடுன்னு அர்த்தம். குடா குடா நம்ம செல்ஃபோன் கொடுன்னு சொல்றோம்ல, கனடால செல்ஃபோன் தொகன்றேன்னா கொடுன்னு அர்த்தம். குதிரை சவாரி கூட்டின்னு போறேன் அப்படின்னு. அப்ப இங்க வாஷ்ரூம் போயிட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆயிடுவாங்க போல. தண்ணி இருக்கிற மாதிரி தெரியல, எங்க போய் ரெஃப்ரெஷ் ஆவாங்க? குளிக்க தான் போயிருக்கிறானுங்க. குளிக்கா மாதிரி க்ளோஸ்ல இருக்கும், குளிக்க தான் போயிருக்கிறானுங்க. எல்லாரும் கேங்கா போயிட்டு இருக்காங்க. தண்ணியே இல்லை, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் எங்கே போகிறாங்கன்னு தெரியல. மேபி அங்கே போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. அதே மாதிரி நிறைய பேர் இந்த பூவும் வாங்கிட்டு போனாங்க. பூவும் வந்து தண்ணியில் தான் விடுவாங்க, தண்ணி இல்லை. இந்த பிருந்தாவன் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா துங்கபத்ரா ஆறோட கரையில் தான் இருக்குது. இந்த ஒரு ஆறுக்கு வந்து சுவாரஸ்யமான ஒரு கதையும் இருக்குது. சுவாமி ராகவேந்திரரோட சமாதியை எடுக்க போகிறதுக்கு முன்னாடி அவரோட ஒரு டிவோட்டி அப்பனாச்சாரியர் தூரத்துல இருந்து சுவாமிஜி சமாதியை எடுக்க போறாங்க தெரிஞ்சதும் அவசர அவசரமா ஓடி வந்தாரு. அவர் வரப்போ அந்த நேரத்துல அந்த ஆறுல வந்துட்டு ஃப்ளட் வந்துருச்சு. பயங்கர சீற்றத்தோட அந்த ஃப்ளட்டு வந்து அடிச்சிட்டு இருக்கு. அப்போ இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. திடீர்னு ஒரு நிமிஷம் வந்துட்டு மனசை அமைதிப்படுத்தி 32 ஸ்டான்ஸா இருக்கிற ஸ்தோத்திரம் வந்து ராகவேந்திரரை முழு மனசோட நினைச்சிட்டு பாடியிருக்காரு. அந்த ஸ்டான்ஸா தான் இப்போ நம்ம ராகவேந்திர ஸ்தோத்திரமா நம்ம ஜெபிச்சிட்டு இருக்கிறது. அது அவர் சொன்ன உடனேவே அந்த ஆறு வந்து அவ்வளோ சீற்றத்தையும் கம்மி பண்ணி அமைதியாகி இவருக்கு வந்து ஜீவசமாதி போகிறதுக்கான வழி வகுதுச்சான். சூப்பர்ல. ஆனால் நல்ல வேலைங்க, நேற்று ஈவினிங்கே வந்துட்டு உள்ளே போயிட்டு நிம்மதியான தர்ஷன். சண்டே வெயிட் பண்ணி போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சா வாய்ப்பே இல்லை போல். எவ்வளோ க்ரௌட் பாருங்கள். இது காலியாக இருந்துச்சு. இந்த இடம்லாம் அப்படியே ரோடு வரைக்கும் க்யூ நிற்கிது. எப்போவுமே நான் இந்த ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்னு நினச்சேன், கிடையாது. எப்போவுமே சண்டே வந்துட்டு பயங்கர க்ரௌடாக இருக்குமா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீக் டேஸ் பிளான் பண்ணிக்கோங்க. எனக்கு அதான் பிடிச்சிருந்தது. இது இன்னும் செட்டு மாதிரி இருக்கு. ஜாலியா இருக்கு.
அவ்வளோதாங்க, ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். நீங்கள் வெளியே வரும்போது இந்த ஷேடோ டோஸ்லாம் நிற்கும். அப்போ வந்துட்டு பஞ்சமுகி சொல்லிட்டு எல்லா ஆட்டோவும் வந்து நிறைய பேரை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த டெம்பிள் வரவங்க எல்லாருமே பஞ்சமுகி விசிட் பண்ணுவாங்க. பஞ்சமுகி அப்படின்றது வந்துட்டு ஆஞ்சநேயர் கோவில், 5 முகம் கொண்ட ஒரு ஆஞ்சநேயர் கோவில். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ராகவேந்திரர் வந்து 12 வருஷம் அங்கே வந்து தவம் இருந்திருக்காரு. அந்த இடத்துல 12 வருஷம் அவர் வந்து தவம் இருக்கும்போது அவர் தவம் கலையாமல் இருக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் அங்கே காவல் காத்து தான் நம்பப்படுது. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், சரி ஓகே ஆஞ்சநேயர் வந்துட்டு காவல் காத்தாரு, பட் ஆனால் பஞ்சமுகி ஏன் இந்த இடத்துக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா ராகவேந்திரருக்கு ஆஞ்சநேயர் வந்து 5 அவதாரங்களில் வந்து காட்சி கொடுத்துருக்காரு. என்னென்ன அவதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் அவதாரம், நரசிம்ம அவதாரம், கருட அவதாரம், ஹயக்ரீவர் அவதாரம், வராக அவதாரம். இந்த 5 அவதாரத்திலையும் ராகவேந்திரருக்கு காட்சி கொடுத்துருக்காரு. பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி சொல்லிட்டு ஸ்டேஷனில் ஒரு தயிர் சாதம் வாங்கிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டுங்க 60 ரூபாய் வாங்கினாங்க. சும்மா 2 ரூபா சாப்பாடு தான் இருந்துச்சு. நல்லாவே இல்லை. சாதம் வடித்த தண்ணியை ஊற்றி வச்சுருப்பாங்க போல். உடனே பார்த்தா குக்கும்பர்லாம் வித்துட்டு இருந்தாங்க. டக்குன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி பீனட்லாம் போட்டு சாலட் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. இதுதான் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருந்துச்சு. அப்புறம் நல்ல வேலை ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இதை சாப்பிட்டு எனக்கு ட்ராவலை ஓட்டிட்டோம். ஈவினிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க சன்செட்டு. அப்படியே அவ்வளோ வெயிலில் இது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ரிலீஃபாக இருந்துச்சு. அப்புறம் நைட்டு வந்துட்டு ஐஆர்டிசி ஆப்லேயே வந்துட்டு புக் பண்ணிட்டோம். பிளேட் கொடுத்துருந்தாங்க, பேப்பர் பிளேட் மாதிரி. என்ன வந்திருக்கு, சப்பாத்தி ரொம்ப வஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சோம். பட் ஓகே, கொஞ்சம் ஃபில்டாக இருந்துச்சு. உள்ள வரணும். இந்த ட்ரிப் எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க, நிச்சயமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி ட்ரிப் vlogs வரப்போகுது. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.